தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்துருவோ மனிதர்களோ இன்றைய நாட்களில் பெருகி கொண்டு போகலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டங்கள் ஆண்டவரே சத்துருவினால் பெருகி கொண்டு போகலாம். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொல்லாத மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள நீங்க விட மாட்டீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாய் இந்த போராட்டத்திலிருந்தும் இந்த பிரச்சனைகளிலிருந்தும் பொல்லாத மனிதர்களுடைய காரியங்கள் கரங்களில் இருந்தும் ஆண்டவரே சத்துருவின் பிடியிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் சுற்றி உம்முடைய பிள்ளைகளை நெருக்கலாம். வியாதி உம்முடைய பிள்ளைகளை நெருக்கலாம். அப்பா அம்மா குடும்பங்களுக்குள்ளே போராட்டங்கள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தரை தேடிக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நித்தம் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. எந்த சத்துருவும் உம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது, எந்த சத்துருவும் ஜெயம் கொள்ள முடியாது. உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாமே அப்பா ஜெயக்கொடி ஏற்றுவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு நீர் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்தீங்க அப்பா தானியேலோடு கூட இருந்தீங்க யோசேப்போடு இருந்தீங்க, பவுலோடு இருந்தீங்க அந்த தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்களுடைய கரங்களிலிருந்தும் சத்துருவின் கரங்களிலிருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.